தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். உயர்நீதிமன்றத்தில் தற்போது அமலாக்கத்துறை விளக்கமளித்திருக்கிறது. டாஸ்மாக் சோதனையின் போது அதிகாரிகளை துன்புறுத்தவில்லை என்று கூறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்கள். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையை எதிர்த்து டாஸ்மாக் நிர்வாக தரப்பில் தொடரப்பட்ட வழக்குதான் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இன்றைய தினம் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்தால் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த சோதனையின் போது பெண் அதிகாரிகள் யாரும் இரவில் தங்க வைக்கப்படவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. ஒரு சில ஆண் அதிகாரிகள் மட்டுமே 3 நாட்களும் தலைமை அலுவலகம் தங்க வைக்கப்படாமல் தெரிவிக்கப்பட்டது. சோதனையின் போது டாஸ்மாக் அதிகாரிகளுக்கோ அல்லது அலுவலக உடைமைகளுக்கோ எந்த ஒரு சேதம் ஏற்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதையெல்லாம் ஒப்புக்கொண்டுதான் அதிகாரிகள் கூட பஞ்சநாமாவில் கையெழுத்திட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அந்த சோதனையின் போது அமலாக்கத்துறை சார்பில் பெண் அதிகாரிகள் இருந்ததாகவும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட போது அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதாக பொய்யான தகவலை தெரிவித்து இந்த விவகாரத்தை திசை திருப்ப அமலாக்கத்துறை அதாவது தமிழக அரசு முயற்சிப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த வழக்கின் வாதம் நிறைவடைவதை அடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்.